அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு 23/7/2024 செவ்வாய்க்கிழமை, 562வது செவ்வாய்க்கிழமை சொற்பொழிவு. இதில கலந்து கொண்டு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அகவல் SS குமார் அவர்களே, இதற்கு முன்னதாக அருட்பா பாடல் இசைத்த சகோதரி கலைவாணி அவர்களே, வரவேற்புரை ஐயா நிகழ்ச்சியா நிறுத்திட்டீங்களா? ஓ, அவர் தொடக்க உரை. உலகமையம் ராஜேந்திரன் ஐயா அவர்களே, தொடக்க உரையாற்றிய ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட சன்மார்க்க சங்கத்தினுடைய பொருளாளர் உத்தமபுத்திரன் ஐயா அவர்களே, இறை வணக்கம் பாடிய சகோதரி செல்வி பரசுராமன் அவர்களே, விண்ணப்பம் வாசித்த சகோதரி மணிமேகலை மாணிக்கம் அம்மையார் அவர்களே, விண்ணப்பம் வாசித்த இளவரசன் ஐயா அவர்களே, உரைநடை பகுதி வாசித்த மரியாதைக்குரிய சகோதரி மணிமேகலை மாணிக்கம் அம்மா அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற அரசு ஒளி ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவரது திருப்பாதங்களையும் வள்ளல் பெருமான் திருப்பாதங்களாக நினைத்து தொட்டு வணங்கி எனக்கு கொடுத்த பணியை நான் நிறைவேற்ற முனைகிறேன். எனக்கு தலைப்பு இறை எளிமையை வியத்தல் என்ற தலைப்புல நம்முடைய ராஜேந்திரன் ஐயா அவர்கள் உரையாற்ற பணித்திருக்கிறார்கள். எளிமை என்பதே சாதாரணமாக யார் வேண்டுமானாலும் எளிமையாக இருந்தா அது பேசு பொருளாக ஆகாது. மிகப்பெரிய அந்தஸ்திலே அதிகமானவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எளிமையாக இருந்தால்தான் அது பேசு பொருளாகும். அதே போன்று உலகியல்ல பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் வக்கீலா பணியாற்றினவர். கோட்டு சூட்டு போட்டுன்னு இருப்பார், ட்ரெயின்ல போனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போவார், ஒரு நல்ல உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவர் எல்லோருக்குமாகவும் இறங்கி சாதி மத வித்தியாசம் பார்க்க கூடாது என்ற எண்ணத்தில மதுரைக்கு அவர் மேல ஒரு துண்டு கீழே ஒரு வேட்டி அது மட்டுமே கட்டிக்கொண்டு இருந்ததனால் மகாத்மா காந்தி எளிமையானவர்னு சொல்றோம். இன்னைக்கு அதே மாதிரி நிறைய பேர் கீழே ஒரு வேஷ்டியும் மேல ஒரு துண்டும் போட்டிருந்தா அத்தனை பேரையுமே நாம் எளிமையானவர்கள் ஒத்துக்கிறது இல்லை. வேட்டி வாங்கிறதுக்கே துண்டு வாங்கிறதுக்கே துட்டு இல்லாத இருந்தாக்கா அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையை நாம் எளிமையானது என்று பேசு பொருளாக ஆவது கிடையாது. அதே மாதிரி காமராஜர் எளிமையாக வாழ்ந்தார், கக்கன் எளிமையாக வாழ்ந்தார், அண்ணா எளிமையாக வாழ்ந்தார், தந்தை பெரியார் எளிமையாகவும் சிக்கனமாகவும் வாழ்ந்தார். இவங்கெல்லாம் யாருன்னா தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பதவியை அனுபவித்தவர்கள். அந்த பதவியில இருந்தவங்க மிகப்பெரிய பணக்காரர். தந்தை பெரியார்லாம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்திலே பெரிய பணக்காரர். எவ்வளவு பெரிய மன்னர்கள் கேரளாவை ஆட்சி செய்த மன்னர்கள் வந்தா கூட அவங்க வீட்டுல தான் தங்குவாங்க, பெரியார் வீட்டுல. அப்படிப்பட்டவர் எளிமையாக இருந்தால்தான் அதுக்கு எளிமைன்னு பேர். இங்க இறை எளிமையை போற்றுவதுன்னா எப்படி இறை எளிமையை போற்றுவது? அப்ப இறைவன் என்றால் நம்மை விட மிகப்பெரியவன். இஸ்லாத்தில் சொல்லுவாங்க, இறைவன் எல்லாவற்றையும் காட்டிலும் எல்லோரை காட்டிலும் மிக பெரியவன் என்று சொல்வார்கள். அப்படி எல்லா ஆற்றலையும் உள்ளடக்கி உள்ளவர்கள். அப்போ வள்ளல் பெருமான் சொல்றாரு, இறை எளிமையை பார்க்கும்போது சிவம் என்ற பொருளுக்கு சச்சிதானந்தம்னு பொருள். சீனா சத்து, வானா சித்து, மா அப்படின்னா ஆனந்தம், சச்சிதானந்தம். சிகரம் அதுதான் சத்து, ஒளி, எல்லாம் உள்ளதாய் விளங்குவது.
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் உள்ளதாக விளங்குவது எதுனா சிகரம். பகரம்னா எல்லாம் விளங்குவதாய் உள்ளது. அப்ப சிவம் என்றால் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. பிரபஞ்சம் வேறு, சிவம் வேறு அல்ல. சிவத்தையும் பிரபஞ்சத்தையும் பிரிக்கவே முடியாது. அவன் படைத்த அந்த பொருளையும் சிவத்திலிருந்து பிரிக்க முடியாது. அப்போ எல்லாம் உள்ளதாகவும் எல்லாம் விளங்குவதாகவும் மகரம் என்ற இம் என்ற எழுத்து இரண்டினாலும் நிரம்பிய இன்பம்னு பேர். அப்போ சச்சிதானந்தனா சத்து சித்து ஆனந்தமாக திகழக்கூடியது. சிவ என்பதற்கு பொருள் அனாதியாய் மலமில்லாத சர்வ வல்லமை உடையது அப்படின்னு பொருள். சிவம்னா வெறும் சி என்றால் அந்த பொருள் அனாதியாய் ஆரம்பத்திலிருந்தே மலமில்லாதது. மலமில்லாததுதான் கடவுளாக இருக்க முடியும். வா என்பதற்கு பொருள் சர்வ வல்லமை உடையது. அப்ப கடவுள் எளிமை எங்க இருக்குதுன்னா, இந்த உலகத்தையே படைத்தது கடவுள். இந்த உலகத்தின் ஆற்றலாக இருக்கக்கூடியது கடவுள். அந்த கடவுள் எளியவர்களுக்காக இறங்கி வந்து அருள் செய்கிறதே, அதனால் இந்த கடவுள் அருள் எளிமை இங்கே பேசப்படுகிறது. இந்த கடவுள் புது பணக்காரர்களை போன்று முகத்தை திருப்பிக் கொண்டு போனால் இது பேசு பொருளாக ஆகாது. எல்லாம் பெற்றிருக்கிற ஒரு கடவுள் அன்பெனும் பிடியுள் அகப்படும் அலை போன்று. இந்த அன்பு யார் யாரிடம் இருக்கிறதோ அந்த அந்த கையில அகப்படக்கூடிய பொருளாக, மிக எளிமையான பொருளாக இறைவன் இருக்கிறான். அதனால்தான் இறைவனுடைய எளிமையை வியந்து போற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் இன்றைக்கு பார்ப்பதெல்லாம் பகட்டான வாழ்க்கை, படோபகரமான வாழ்க்கை, படோடபாமான வாழ்க்கை. இதையெல்லாம் பார்த்து இறைவன் மிகப்பெரியவன், அவனிடம் நாம் நம்மை போன்ற உருவத்தை கொடுத்திருக்கிறோம். எனவே கடவுளும் நம்மை போன்றுதானே இருப்பான் என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை படைத்த இறைவன் எவ்வளவு எளியவன் என்றால், நமக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான், நமக்குள்ளேயே குடிகொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனையே நாம் பெற்றிருக்கிறோம். அதனாலதான் வள்ளல் பெருமான் இப்போ நேரு இருக்கிறார். எளிமைக்கு மிகப்பெரிய உதாரணம் ஜவஹர்லால் நேரு. மிகப்பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தவர். அவரை பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ வெளிநாட்டுல படிக்கும்போது எந்த வாசல்ல அவர் வந்தாலும் அவருக்காக அவரை ஏற்றிக்கிட்டு போறதுக்கு ஒரு கார் நிற்கும். எந்த வாசல்ல, அந்த கல்லூரியில எந்த வாசலுக்கு வந்தாலும். அப்படிப்பட்ட ஒரு பணக்கார வாழ்க்கை. ஆனால் அவர் இந்தியாவினுடைய ஏழை எளிய மக்களுக்காக ஒரு சோசியலிச அரசாங்கத்தை, மக்கள் அரசாங்கத்தை, பல்வேறு 5 ஆண்டு திட்டங்களை போட்டு 1929 காங்கிரஸ் தலைவராக ஆகி அவர் மிக எளிமையான மனிதராக, படோரோபம் இல்லாத மனிதராக, எல்லோருக்குமான ஒரு ஆளுமையாக திகழ்ந்தார் என்றால் அந்த எளிமை போற்றப்படுகிறது. அப்போ எங்க யார் பெரியவர்களோ அவர்களிடமிருந்த எளிமைதான் இங்கே போற்றப்படுகிறது. அப்ப கடவுள் எப்படிப்பட்டவர்? கடவுள் எல்லாம் உடையவர், எல்லாமாக உள்ளவர், சர்வ வல்லமை உடையவர், எந்த மலங்களும் இல்லாத பூரண கடவுள். இந்த பிரபஞ்சம் வேறு, கடவுள் வேறு அல்ல. எல்லா இடங்களிலும், அண்ட சராசரங்களிலும் இந்த அண்டங்கள், வெளிகள், சர அசரம், மூச்சு உள்ளது, மூச்சு இல்லாத, உயர்திணை அக்ரிணை பொருள்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைகின்ற ஒரு பொருள் உண்டென்றால் அந்த மெய்ப்பொருளாகிய சுத்த சிவமாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான். அப்படி எல்லா இடத்திலும் இவரை விட, இவருக்கு இடையாக வேறொன்றை சொல்ல முடியாத ஒரு மெய்ப்பொருளாக உள்ளவர். எளிமை எப்படிப்பட்ட எளிமை? நாயினும் கரையேன், ஈயினும் இழிந்தேன், ஆயினும் அருளிய
அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் சொல்றாரே, அதுதான் எளிமை. நாயை விட கரைகோடியில அந்த தன்மையில இருந்தாலும், ஈயை விட இழிந்த குணங்களை உடையவர்களாக நாம் இருந்தாலும், இந்த நாய் ஈ என்பதை விட ஒரு தாழ்ந்த பொருளை உலகத்தில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உயிர்களுக்கும் அந்த பெரும் கருணை கடவுள் அருள் செய்கிறான். இந்த நிலையில் இருந்தாலும் மிக பெரியவன், எல்லாம் உடையவன், எல்லாமாக உள்ளவன், சர்வ வல்லமை உடையவன், இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லா பொருளிலும் நீக்கமர நிறைந்தவன், நம்முடைய ஆன்மாவிலும் நிறைந்தவன். அவன் எப்படிப்பட்ட பெரும் தகையாளன், எவ்வளவு பெரியவன், எந்த வகையிலும் கடவுளுக்கு நிகராக இன்னொருத்தரை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இறைவன் நமக்குள்ளே நாம் நாயை விட கடைக்கோடியில் இருந்தாலும், ஈயை விட இழிந்த நிலையில இருந்தாலும், இந்த நாயையும் ஈயையும் ஏன் வள்ளல் பெருமான் உதாரணத்துக்கு காட்டுகிறார் என்றால், இந்த நாயும் ஈயும் மலத்தோடு சம்பந்தப்பட்டது, நாமும் மலத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மலங்களை உடைய நமக்கும் அருள் செய்பவன் கடவுள்தான் என்பதற்காகத்தான் இறைவன் எளிமையானவன். மிக எளிதாக அவனை நாம் பற்றி விடலாம். அவனுடைய திருவடியை முதல் கட்டமாக பற்றிக் கொள்ளலாம். அவனை முழுமையாக நம்மால் ஒருங்கிணைத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட எளிமையானவன். நாம் பொதுவாக வள்ளல் பெருமான் அடைந்த நிலையை யாரும் அடையவில்லை என்று நமக்குள்ளே எல்லாம் ஒரு ஆதங்கம் இந்த 200 ஆண்டுகள் முடிந்த பிறகு கூட இருக்கிறது. அதற்கு நம்மிடையே உள்ள அவநம்பிக்கைதான் முதன்மையான காரணம். வள்ளல் பெருமானாரை பற்றி எல்லோரும் சொல்லும் பொழுது, வள்ளல் பெருமானாரால் அது முடியும், மரணமிலா பெருவாழ்வு. நம்மால் முடியாது. ஏனென்றால் அவர் மிகப்பெரிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர். அதனால் முடியும், அதனால் நம்மால முடியாது அப்படின்ற எண்ணம். அப்ப வள்ளல் பெருமான் மிக எளிமையானவர். அதை உணர்த்துவதற்குத்தான் இறைவனே மிக எளிமையானவன். அவனுடைய அருளையே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் பொழுது, நாம் பிறரை கம்பேர் செய்து, பிறரை நாம் ஒப்புமைப்படுத்தி, அவரால் ஆகும், இவரால் ஆகும், நம்மால் ஆகாது என்ற அந்த தோல்வி மனப்பான்மையை நமக்குள் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த இறை எளிமையை வள்ளல் பெருமான் நமக்கு பறைசாற்றுகின்றார். இறைவனால் எல்லாம் ஆகும், இது உண்மை, அருளுற முயல்க என்று நமக்கு வள்ளலார் சொல்றார். அப்ப இந்த கடவுள் அருளை எல்லோராலும் பெற முடியும். இந்த கடவுள் அருள் என்பதுதான் மரணமிலா பெருவாழ்வு, அதுதான் பேரின்ப வாழ்வு. இந்த வாழ்வை, அதுதான் நித்திய வாழ்வு. இந்த வாழ்வை எல்லோராலும், நாயினும் கடையனாகவும் ஈயினும் இழிந்தவனாகவும் இருக்கிறவர்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் கடவுள் மிக பெரியவனாக இருந்தாலும் எளிமையானவன், எளியவர்களுக்காக இறங்கக்கூடியவன். யார் யாரெல்லாம் உயிர் இரக்கத்தோடு இருக்கிறார்களோ அது மட்டும் அவனுக்கு போதும். தயவோடு இருந்தால் அதுவே போதும். எளிமை எதற்காக என்றால், எளியவர்கள் எளிமையாக இருந்தால் அந்த எளிமையே நமக்கு எளியவனாக இருக்கின்ற இறைவனோடு ஒன்று சேர்க்கும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இதனை நமக்கு வலியுறுத்துகிறார். இதுல இறை எளிமையை வியத்தல் என்ற தலைப்புல 10 பாடல்கள் 6ஆம் திருமுறையில இருக்கு. இந்த ஒரு சாப்டருக்கு பெயரே இறை எளிமையை வியத்தல். இந்த இறை எளிமையை எப்படி வியந்து பாராட்டி, நான் உன் அருளால் நான் உன்னை போலவே ஆனேன், அதாவது கடவுள் நிலையறிந்து கடவுள் மயமாக ஆனேன் என்பதை, எவ்வளவு எளிமையாக இருந்து இதனை பெற்றேன் என்பதை இந்த பாடல்ல 10 பாடல்களில் விளக்கி காட்டியிருக்கிறார்.
எனக்கு கொடுத்த நேரத்தை எந்த வகையிலும் அதிகப்படுத்தாமல் அதற்குள் எத்தனை பாடல்களுக்கான விளக்கத்தை தர முடியுமோ அதனை தர முயலுகிறேன். முதல் பாடல், படமாட்டேன், துயர் சிறிதும் படமாட்டேன், இனி நான் பயப்படவும் மாட்டேன், நும் பதத்துணையே பிடித்தேன், விடமாட்டேன், ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர், மெய்மை இது நும் ஆணை விளம்பினன், நும் அடியேன் கெடமாட்டேன், பிறர் மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன், கிளர் ஒளி அம்பலத்தாடல் வளர் ஒளி நும் அல்லால் நடமாட்டேன், என் உள்ளத்தே நான் சாக மாட்டேன், நல்ல திருவருளாலே நான் தான் ஆனேனே. அப்போ கடவுள் அருள் இருந்தால் நான் தான் என்ற இறைவனாக மாற முடியும் என்பதை இந்த பாடல்ல சொல்றார். அப்ப இதற்கு என்ன சொல்றார்னா, பயப்படாததால் நான் உன்னுடைய நிலையை அடைந்தேன், பதத்தை பிடித்ததால் நான் உன்னுடைய நிலையை அடைந்தேன், உன்னை நான் விட்டுவிடாமல் உன்னை பற்றி கொண்டதால் நான் இந்த நிலையை அடைந்தேன், ஏமாந்து போகாமல் இருந்ததால் நான் இந்த நிலையை அடைந்தேன், கெட்டு போகாமல் பிறர் பேச்சை கேட்காமல் இருந்ததால் நான் இந்த நிலையை அடைந்தேன், பிறர் மொழி கேட்டதால், பிறர் மொழி கடவுள் நிலையை பற்றி ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார்கள். இப்படி எல்லோருடைய மொழியையும் கேட்டால் இறை நிலையை அடைய முடியாது. அதனால்தான் பிறர் மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன் என்று சொன்னார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப நாமும் எதை பற்றி கொள்ள வேண்டும், யாருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய நிலையை உணர்ந்து கொள்வதற்கு வள்ளல் பெருமான் போன்ற ஞானிகள் வார்த்தையை முழுமையாக கேட்டால் கதி அதுதான் நமக்கு வழி என்பதை வள்ளல் பெருமான் வலியுறுத்தியிருக்கிறார். அதனால் படமாட்டேன், துயர் சிறிதும் படமாட்டேன், எனக்கு எந்த துயரமும் கிடையாது, பயம் என்றால் பூஜ்யம், அதனால் நான் பயப்பட மாட்டேன், நும் பதத்துணையே பிடித்தேன், விடமாட்டேன். நம்முடைய ஆண்டவரை, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பிடித்துக் கொண்டால் அதற்கு பிறகு விடாமல் இருந்தால்தான் நாம் அந்த நிலையை அடைய முடியும். விடாமல் இருந்தால் என்ன, தொடர்ந்து ஒழுக்க நிலையில இருக்க வேண்டும், தொடர்ந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். மெய்மை இது நும் ஆணை, உன்னுடைய ஆணை விளம்பினன், அதை உன்னுடைய ஆணையை நான் உன்னுடைய அடியாராக இருந்து ஏற்றுக்கொண்டேன், அதனால் என்னால் கெடமாட்டேன், நான் கெடமாட்டேன், பிறர் மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன், எனக்கு உயர்ந்த ஞானம் சுத்த சன்மார்க்கத்தின் மூலமாக கிடைத்து விட்டது, நீ அவ்வப்பொழுது என்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய், அதனால் எனக்கு இன்னொருவர் சொல், சரியை கிரியை யோகம் அதையெல்லாம் கடந்துவிட்டு ஞான நிலையை அடைந்த பிறகு திரும்ப ஒருவர் சரியை பற்றி சொல்லும் பொழுது, கிரியையை பற்றி சொல்லும் பொழுது, யோகத்தை பற்றி சொல்லும் பொழுது நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் உயர்ந்த நிலைக்கு போய்கொண்டிருக்கிறோம். சரியையில் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்ற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது கீழ்நிலையிலே இருக்கின்ற யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டியதில்லை. அதனால் நான் கேட்க மாட்டேன். கிளர் ஒளி அம்பலத்தாடல் வளர் ஒளி நும்மல்லால், இந்த அருட்பெரும் ஜோதியாக வளர் ஒளியாக இருக்கின்ற உம்மை தவிர என் உள்ளத்தே வேறொன்றை நான் ஊன்றி புதைத்து நடமாட்டேன். அது பெரிய வெளிச்சமாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே வளர்ந்து ஓங்கிக் கொண்டிருக்கின்ற அருட்பெரும் ஜோதியை என்னுடைய உள்ளத்திலே
ஆன்மாவிலே நட்டுவிட்டேன். அதற்கு பிறகு அதற்கு மாற்றாக இன்னொன்றை என்னுடைய உள்ளத்திலே ஏற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் நடமாட்டேன், இனி நான் நடமாட்டேன் என் உள்ளத்தே, அதனால் நான் சாக மாட்டேன். அருட்பெரும் ஜோதியை நம்முடைய உள்ளத்திலே நாட்டிக்கொண்டால், உள்ளத்திலே ஏந்திக் கொண்டால், உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால், ஞான சரியை கடந்து, ஞான கிரியையை கடந்து, ஞான யோகத்தை கடந்து, ஞானத்தில் ஞானத்தை நாம் பெற்றுவிட்டால் நாம் சாக மாட்டேன். நல்ல திருவருளாலே நான் தான் ஆனேனே. இது எல்லாம் எவ்வளவு எளிமையாக நம்முடைய உடலுக்குள்ளேயே இந்த அண்ட சராசரங்களை படைத்த, இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் நமக்குள்ளே சிற்ஜோதியாக நம்முடைய ஆன்மாவிலே இருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு எளிமையானவன். நமக்குள்ளேயும் இருக்கிறான், எல்லா உயிருக்குள்ளாகவும் இருக்கிறான். நான் மிகப்பெரியவன், எனக்கு ஒரு ஆசிரமம் வேண்டும், தங்க சிம்மாசனம் வேண்டும், தங்கத்திலே ருத்ராட்ச மாலை வேண்டும் என்றெல்லாம் கேட்காமல் ஏழை எளிய பாட்டாளி மக்களுக்குள்ளும் எல்லா உயிருக்குள்ளும் இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான் என்றால் இவனை போன்ற எளியவன் வேறு எங்கே இருக்கிறார்கள்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா? இதுதான் நம்மை உணர்ந்து கொள்ளக்கூடிய வழி. நம்மை உணர்ந்து கொண்டால் தலைவரை உணர்ந்து கொள்ளலாம். இதுதான் இந்த இறை எளிமை. நமக்குள்ளே இருக்கின்ற நான் தான் ஆனேன், நானும் இங்கேதான் இருக்கிறோம், தான் என்ற இறைவனும் இங்கேதான் இருக்கிறோம். நான் வேறு, தான் என்ற இறைவன் வேறு அல்ல. அந்த நிலையை பாடும் பொழுதுதான் அந்த எளிமை நமக்கு புரிகிறது. இது எங்கோ தேடி போய் கடவுளை பார்ப்பதல்ல, தேடி போய் உணர்வதல்ல, நமக்குள்ளே இருந்த உணர்த்தப்படுதல், நமக்குள்ளே இருந்த உணர்தல், நமக்குள்ளே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்சை, பிரம்மரந்தரம், இப்படி நிலைகளிலே நமக்குள்ளே பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரர், சதாசிவன், இது எல்லாம் நமக்குள்ளே, நமக்குள்ளே எல்லா ஆதாரங்களும் நமக்குள்ளே இருக்கிறது. இது எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. எப்படி கடலிலே மலையிலே பஞ்சபூதங்களை படைக்கும் பொழுது இறைவன் எப்படி படைத்தானோ அதே போன்றுதான் நம்மையும் படைத்திருக்கிறான். அப்ப அண்டத்திலே இருப்பதையெல்லாம் இந்த உடல் என்கிற பிண்டத்திலேயும் படைத்திருக்கிறான். இந்த பிண்டத்திலேயும் ஒரு அண்டம் இருக்கிறது. அதுதான் இந்த பிண்டத்தில் அண்டம் எது என்றால் கண்டத்திற்கு மேலே உள்ளது இந்த அண்டம். இந்த அண்டத்திலேதான் இறைவன் இருக்கிறான், மிக எளிமையானவனாக. அந்த அண்டத்திலே மாத்திரமல்ல, இந்த அண்டத்திலும் இருக்கிறான். இந்த பிண்டத்திலே எல்லாம் கருவிகளாக, கரணங்களாக கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அண்டத்திலே உள்ள இறைவனை இந்த பிண்டத்திலே இருக்கிற ஜீவாத்மா கண்டம் வரைக்கும் தான் சதாசிவ நிலை, கண்டத்திலேதான் உயிர் நிலை. அப்ப இந்த உயிர் நிலை ஜீவாத்மா பரமாத்மாவாக மாற வேண்டும் என்பதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சம். அப்ப இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவினுடைய இணைப்பதுதான் நான் தான் ஆனேன் என்பது. அப்ப நான் என்பதை தானாக மாற்றிக் கொள்ளுவதுதான் நமக்கு இந்த இறை எளிமை எவ்வளவு எளிமையாக இருக்கிறது. வேற எங்கேயும் இல்லை, இங்கேயே இருக்கிறது, எட்டிய தூரத்திற்குள்ளே இருக்கிறது. நினைத்தால் ஒரு கணத்திலே கடவுளை அடையக்கூடிய தூரத்திலே தான் கடவுள் அவர் தன்னுடைய இருப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த எளிமைதான். எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருப்பதுதான் மிகப்பெரிய எளிமை. அதே போன்று அடுத்த பாடல், சாகாத கல்வியிலே கால் காட்டி கொடுத்தீர், தடையறியா கால் காட்டி தரம் பெறவும் அளித்தீர், மா காதல் உடையவரை மனம் கனிவித்து அழியா வான் அமுதும் மெஞ்ஞான மருந்தும் உணப்புரிந்தீர், போராத புனலாலே சுத்த உடம்பினராம் புண்ணியரும் நன்னறிய பொது நிலவும் தந்தீர், நாகாதிபதிகளும் நின்று ஏத்த வளர்கின்றீர்,
நடராசரே நுமக்கு நான் ஏது செய்வேனோ நடராச பெருமானே நீ எனக்குள்ள இருந்து சாகாத கல்வியை எனக்கு தெரிவித்தீர். சாகாத கல்வியின் கால் காட்டி கொடுத்தீர். சாகாத கல்வி, சாகாத்தலை, போகாப்புணல், வேகாக்கால் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் இங்கிருந்தே எனக்கு பயிற்றுவிக்கிறீர். இங்கிருந்தே எனக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். இந்த சாகும் தலையாக இருப்பதை, இந்த அண்ட பிண்டத்தில் அண்டமாக இருக்கின்ற இந்த தலை அண்டமாக இருந்தால் அழியக்கூடாது. ஆனால் இந்த பிண்டத்தில் இருக்கிற அண்டம் அழிந்து போகிறது, சாகும் தலையாக போய்விடுகிறது. எனவே சாகாத கல்வியிலே கால் காட்டி கொடுத்தீர் என்றால் சாகின்ற தலையை சாகாத கலையாக மாற்றக்கூடிய அந்த ஆற்றலை எனக்கு கொடுத்திருக்கிறீர். தடையறியா கால் காட்டி, இந்த தடை அறியாத எந்த இடத்திலும் காற்று புகும். கால் என்றால் காற்று, இதுதான் வேகாக்கால். இது வேகும் காலாக இருக்கிறது. நம்முடைய பிராணவாயுவை நாம் சுவாசிக்கும் பொழுது உள்ளே போய் வெளியே வந்து கொஞ்சமாகவோ அதிகமாகவோ வந்து வெந்து போகிறது. இந்த காற்றினுடைய தன்மை முழுமையாக உள்ளே இருக்க வேண்டும். உள்ளே இருந்தால் அந்த கால் வேகா காலாக, வேகாத காற்றாக மாறும். சாகும் தலை சாகா தலையாக மாறும். வேகா கால் வேகும் கால் வேகா காலாக மாறும். அப்படி பெறவும் தடையறா கால் காட்டி தரம் பெறவும் அளித்தீர். அப்ப சாகா தலையும் வேகா காலையும் பெற்றால்தான் அதற்கான தரம் என்ன தரம்? மரணமிலா பெருவாழ்வு பெறக்கூடிய ஆற்றல் விளங்கக்கூடிய உடலாக இந்த உடலையே நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த சாதாரண தூள தேகத்தை சுத்த தேகமாக, உள்ளே இருக்கிற மனம், புத்தி, சித்தம், தத்துவங்கள் உட்பட அனைத்தும் உள்ளடங்கிய சூட்சும தேகத்தை பிரணவ தேகமாகவும், அதற்கு உள்ளே இருக்கின்ற ஆன்மா பகுதி இருக்கின்ற காரண தேகத்தை கடவுள் தேகமாக, ஞான தேகமாக, அருள் தேகமாக நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். அந்த தரம் பெறவும் அளித்தீர். மா காதல் உடையவரை மனம் கனிவித்து, உன்மேல் மிகுந்த அன்பு செலுத்தக்கூடியவர்களை மனம் கனிவித்து அழியா அன்பு செலுத்தக்கூடியவர்களுக்கு கடவுள் என்ன கொடுக்கிறார்னா, அழியா வானமுதும் மெஞ்ஞான மருந்தும் உணப்புரிந்தீர். சாப்பிடுவதற்காக கொடுத்தீர். எதற்காக? மா காதல் உடையவரை, அன்பு உடையவர்களுக்கு மனம் கனிவித்து அழியா வானமுதம், இந்த உடலை அழியாத உடலாக மாற்றிக் கொள்ளுவதற்கு, சாகும் தலையை சாகா தலையாக மாற்றிக் கொள்ளுவதற்கு, வேகும் காலை வேகா காலாக மாற்றிக் கொள்ளுவதற்கு, சாகா தலை வேகா கால் போகும் புனலை, இந்த புனல் என்பது நம்ம உள்ளே ஓடுகின்ற இரத்த ஓட்டத்தை குறிக்கும். இந்த இரத்த ஓட்டமே இல்லாமல் இரத்தத்திற்கு பதில் இந்த வான் அமுதம் கொடுக்கிறாரே, இந்த வான் அமுதம் தான் நம்முடைய உடலுக்கு இரத்தத்திற்கு மாற்றாக இந்த அமுதமே ஊற்றாக நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கும். இதற்கான விடை அருட்பெரும் ஜோதி அகவலினுடைய நிறைவு பகுதியில இருக்கிறது. இந்த இரத்தத்திற்கு பதில் அப்ப போகும் புனலை போகா புனலாக அமுதம் நிறைந்த இந்த அமுதத்தை பெற்றுக்கொண்டால் இந்த அமுதம் நம்மை விட்டு எங்கும் போகாது. இரத்த ஓட்டம் நின்று போகின்ற நிலை இருக்காது. அதுதான் சூட்சும தேகத்தை பிரணவ தேகமாக மாற்றிக் கொள்ளுதல். அப்போ வான் அமுதும் மெஞ்ஞான மருந்தும், ஞானம் என்பதே மருந்துதான். எதற்கு மருந்து? சாகா நிலைக்கு, சாகா வரம் தருவதற்கான மருந்து. உணப்புரிந்தீர் நாங்கள் அருந்துவதற்கு. இந்த போகாத புனல் இருக்கிறதே அமுதம். இந்த போகாத புனல் அருள் அமுதம். இந்த போகாத புனல் இருந்தால் அதுதான் சுத்த உடம்பினராம் புண்ணியரும் நன்னறிய. இரத்த ஓட்டம் நின்று போகிற பிறகு நமக்கு அந்த அமுத ஓட்டம் உருவாகும் பொழுது இது அடைவதற்கு அரிய ஒரு நிகழ்வு, யாரும் அடைய முடியாத நிகழ்வு. நினைத்தால் அடைய முடியும், முயன்றால் அடைய முடியும். இந்த
போகாத புனலை நாம் உள்ளே செலுத்திக் கொள்ள முடியும், போகும் புனலை அகற்றிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நிலைமைதான் சுத்த உடம்பாக மாறக்கூடியது. போகாத புனலாலே சுத்த உடம்பினராம் புண்ணியரும் நன்னறிய. எப்படிப்பட்ட புண்ணியர்களும் அடைவதற்கு அரிய வகையாகிய இந்த சுத்த உடம்பை பொது நிலவும் தந்தீர். நாகாதிபதிகளும் எல்லா தேவர்களும் தேவரும் மூவரும் யாவரும் நின்று ஏத்தக்கூடிய வகையிலே என்னை வளர்க்கின்றீர். நடராசரே, எங்கே இருந்து வளர்க்கின்றீர்? எம் உள்ளே இருந்தே வளர்த்து கொண்டிருக்கிறீர். உன்னுடைய எளிமை எப்படிப்பட்டது? இவ்வளவையும் மிக எளிதாக, இதையெல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு காரியத்தை செய்தால் நம்முடைய முயற்சி மிக அதிகமாக தேவைப்படும். முயற்சி இல்லாமல் எதுவும் வெற்றி பெற முடியாது. ஒரு பலாப்பழத்தை உரித்து அந்த பலாச்சுளையினுடைய சுவையை அறிய வேண்டுமானாலும் கூட இந்த பலாப்பழத்தை அறிந்து அதனுடைய அந்த எதெல்லாம் தேவையில்லையோ அதை அகற்றிக் கொள்வதற்குள் போதும் என்று ஆகிவிடும். கையெல்லாம் பிசுபிசுக்கு என்று ஆகிவிடும். அவ்வளவையும் செய்துதான் அந்த பலாச்சுளையின் சுவையை அறிய முடியும். சாதாரண ஒரு பழத்திற்கே இவ்வளவு பாடுபடுகிறோம். ஆனால் மிக எளிதாக இந்த மரணமிலா பெருவாழ்வை தயவு என்ற ஒற்றை சொல் மந்திரத்தை கொண்டே இந்த மரணமிலா பெருவாழ்வைய பெறக்கூடிய வகையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் தேவர்களும் மூவர்களும் முத்தர்களும் நின்று ஏத்த என்னை வளர்க்கின்றீர். நடராசரே, நுமக்கு நான் ஏது செய்வேனோ? வியந்து நான் என்ன செய்ய முடியும்? நீ எவ்வளவு பெரிய கடவுள் தன்மை, உன்னிடம் இருக்கின்ற இந்த கடவுள் தன்மை வேறு எந்த கடவுளிடமும் கிடையாது, எந்த மனிதர்களிடமும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற நீ எனக்காக இறங்கி வந்து, நான் ஏதோ தயவு மட்டும் வைத்துக் கொண்டிருந்தேன், அதை அருளாக மாற்றிவிட்டாயே என்று நான் என்ன செய்ய முடியும்? என்ன கைமாறு செய்ய முடியும்? உன்னுடைய நிலைமைக்கு, உன்னுடைய தகுதிக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? உன்னை பாடலால் பாடி மகிழ்விக்க முடியும். அதை தவிர என்ன செய்ய முடியும் என்பதைத்தான் சுத்த பிரணவ ஞான தேகத்தை அளிக்கின்ற இறைவனுடைய எளிமையை வள்ளல் பெருமான் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்த பாடல், வேதாந்த நிலையும் அதன் அந்தத்தே விளங்கும் மெய் நிலையும் காட்டுவித்தீர். வேதாந்த நிலையும் அதன் அந்தத்தே விளங்கும் மெய் நிலையும் காட்டுவித்தீர். வேதாந்தம் வேதத்தினுடைய முடிவு. வேதமே மிக பெரியது. 4 வேதங்கள் இருக்கிறது. அந்த வேதங்கள் அல்ல, இந்த வேதங்களினுடைய முடிவாக ஒரு பொருள், அந்த மெய்ப்பொருள் உண்மை, அந்த அந்தம், அந்த நிலையும், அந்த முடிவான நிலையும் அதன் முடிவான நிலை. அப்ப வேதத்தின் அந்தம் மட்டுமல்ல, வேதாந்த அந்தம். அப்ப வேதத்தின் முடிவுக்கும் மேம்பட்ட நிலை. ஈர் எண்ணிலை என இயம்பு மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய்ப்பொருளே என்று சொல்லும் பொழுது எல்லா நிலைகளுக்கும் அப்பால். இது எல்லாம் சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், நாதாந்தம், கலாந்தம், யோகாந்தம். இந்த 6 அந்தம் இருக்கிறதே, இது என்றால் சித்தம், அறிவினுடைய ஞானத்தினுடைய முடிவு சித்தாந்தம். வேதாந்தம் என்பது வேதத்தின் முடிவு. போதாந்தம் என்பது அறிவினுடைய முடிவு. நாதாந்தம் என்பது நாதம் என்ற ஒளியினுடைய முடிவு. கலாந்தம் என்பது கலைகளின் முடிவு. கலை என்பது நாம் படித்து அறிந்து கொள்ள வேண்டியது, அதனுடைய முடிவு. யோகாந்தம் என்பது யோக கலையினுடைய முடிவு. இது எல்லாம் இந்த அந்தம். அதற்கப்பாலும் ஒரு அந்தம், அதற்கப்பால் பல்வேறு நிலைகளை கடந்து பார்த்தால் அங்கே ஒரு முடிவு தெரியுமே, அந்த இடத்திலேதான். அதனால்தான் நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் இந்த 6 அந்தத்தை 2ஆக பிரித்து விடுவார்கள், சித்தாந்தம், வேதாந்தம். இந்த சித்தாந்தத்திலே போதாந்தமும் கலாந்தமும் சேர்ந்து 3ம் ஒரு பகுதி. சித்தாந்தம், போதாந்தம், கலாந்தம் 3ம் ஒரு பகுதி. வேதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம் இது ஒரு பகுதி. சித்தாந்தம் என்றால்
போதாந்தமும் கலாந்தமும் உள்ளடங்கியது. வேதாந்தம் என்றால் நாதாந்தமும் யோகாந்தமும் உள்ளடங்கியது. இங்கே இருக்கின்ற மதங்கள் எல்லாம் சித்தாந்த வேதாந்தம் என்ற மதங்கள் தான். சித்தாந்தத்தை ஒன்று போதிக்கும், வேதாந்தத்தை ஒன்று போதிக்கும். ஆனால் இது எல்லாவற்றிலும் காட்டிலும், இந்த மதங்கள் நமக்கு போதிப்பதை காட்டிலும் ஒரு உயர்ந்த இடம் ஒன்று உண்டு. அதை கண்டுபிடித்தவர் தான் வள்ளல் பெருமான். அந்த இடத்தை தான் வேதாந்த நிலையும் அதன் அந்தத்தே விளங்கும் மெய்நிலையும். அப்ப வேதாந்தத்தின் முடிவில கடவுள் இல்லை, வேதத்தின் முடிவில் கடவுள் இல்லை. வேதத்தின் முடிவு அதற்கு மேல் உள்ள நிலைகளை கடந்த ஒரு பெரிய நிலை இருக்கிறது. அந்த முடிவிலே விளங்கும் மெய்நிலையும், அந்த மெய்நிலைதான் மெய்ப்பொருள் நிலை. காட்டுவித்தீர் விளங்கிய சித்தாந்த போதாந்த நிலையும் அப்பால் புகழறிதாம் பெரிய பொருள் நிலையும் தெரிவித்தீர். புண்ணியரே நுமது பாதாந்தும் அறிவித்தீர். சுத்த வடிவுடனே பகர் பிரணவாகார பரிசும் எனக்கு அளித்தீர். நாதாந்த தனி செங்கோல் நான் செலுத்த கொடுத்தீர். நடராசரே நுமக்கு நான் ஏது செய்வீனோ. இப்படிப்பட்ட எளியவனான எனக்கு, எளிமையாக எனக்குள்ளே இருந்து இந்த வேதாந்த நிலையை காட்டி, சித்தாந்த நிலையை காட்டி, போதாந்த நிலையை காட்டி, வேதாந்த சித்தாந்தம் என்ற ஆரந்த நிலைகளை காட்டி, தத்துவ நிலைகளை எப்படி வெற்றி பெறுவது என்று காட்டி, கோபம், காமம், மோகம், மதம், மாச்சரியம், உலோகம் இது எல்லாவற்றையும் காட்டி, அதற்கு மேல் என்னை செலுத்தி இந்த 16 படிகளையும் கடக்க செய்து, ஞானத்தையும் பெறச் செய்து, ஞானத்துக்கு அப்பால் இருக்கின்ற அருளையும் எனக்கு அந்த அருள் அமுதத்தையும் ஊட்டி, எனக்கு சுத்த வடிவுடனே பகர் பிரணவாகார பரிசும் பிரணவ தேகமாக இந்த பரிசும் எனக்கு அளித்தீர். முதல் பாடலில சுத்த உடம்பு என்று சொல்லியிருப்பார். இந்த பாடலில பிரணவாகார பரிசும் எனக்கு அளித்தீர் என்று சொல்லுவார். பிரணவ தேகத்தை அளித்தீர். நாதாந்த தனிச்செங்கோல் நான் செலுத்த கொடுத்தீர். நடராசரே நுமக்கு நான் எது செய்வேனோ என்று வியந்து உனக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்பது. அடுத்த பாடல் இந்த பாடலோட நிறைவு செய்கிறேன். ஆர் நீ என்று எதிர் வினவில் விடை கொடுக்க தெரியா அறிவிலியேன் பொருட்டாக அன்று வந்து எந்தனுக்கே ஏர் நீடும் பெரும் பொருள் ஒன்று ஈந்து மகிழ்ந்து ஆண்டீர். இன்று வலிந்து எளியேன்பால் எய்து ஒளி ஓங்க பார் நீட திருவருளாம் பெரும் ஜோதி அளித்தீர். பகரும் எல்லாம் வல்ல சித்தி பண்புறவும் செய்தீர். நார் நீட நான் தானாய் நடம் புரிகின்றீரே. நடராசரே நுமக்கு நான் ஏது செய்வீனோ. முதல் பாடல்ல எனக்கு சுத்த உடம்பை கொடுத்தாய். இரண்டாவது பாடலிலே பிரணவ தேகத்தை கொடுத்தாய். இங்கே இன்றும் வலிந்து எளியேன் பால் எய்தி ஒளி ஓங்க பார் நீட, இந்த பார் நீளக்கூடிய திருவருளாம் பெரும் ஜோதி அளித்தீர்னா ஒளி உடம்பை அளித்தீர் என்று இதில் சொல்வார். அப்ப இந்த முத்தேக சித்தியை பெறுவதற்கான 3 பாடல்கள்ல வள்ளல் பெருமான் எப்படிப்பட்ட கொடுக்கிறார். ஆர் நீ என்று எதிர்வினை நம்மை பார்த்து யார் நீ என்று கேட்டால் விடை கொடுக்க தெரியா அறிவிலியேன். எனக்கு யார் நீ என்று என்னை கேட்டால் நான் யார் என்று சொல்லுவதற்கு கூட விடை தெரியாத நம்மை போன்றவர்கள் அறிவிலியேன் பொருட்டாக அன்று வந்து அப்படிப்பட்ட நிலை. நான் யார் என்றால் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி இருக்கிறார். நான் யார் என்றால் நான் ஆன்மாதான். ஆன்மாதான் நான். ஆன்மானா யாரு? கோயில். அந்த கோயில் உள்ள இருக்கிறது யாரு? கடவுள். அப்ப நான் வேறு, கடவுள் வேறு அல்ல. நமக்கு ஏன் ஆர் நீ என்று எதிர்வினவில் விடை கொடுக்க தெரியாமல் இருக்கிறோம் என்றால் ஆன்மாவிற்கு உள்ளொளியாக இருக்கின்ற கடவுளுடைய அருமையும் நமக்கு தெரியவில்லை, நம்முடைய பெருமையும் நமக்கு தெரியவில்லை.
அதனால்தான் ஆர் நீ என்று எதிர்வினவில் விடை கொடுக்க தெரியா அறிவிலியேன் பொருட்டாக. அப்படி அறிவிலியாக நாயினும் கடையேன் ஈயினும் எழுந்தேன் என்று சொல்லத்தக்க வகையில அறிவிலியாக இருந்தாலும் என் பொருட்டாக அன்று வந்து எந்தனுக்கே அன்றைக்கு வந்தாய் வலிந்து என்னிடம் வந்து எந்தனுக்கே ஏர் நீடும் இந்த பெரும் பொருள் ஒன்று. அந்த ஏர் நீடும் என்றால் அழகு மிகுந்த ஒரு பொருளை ஈந்து எனக்கு கொடுத்து மகிழ்ந்து ஆண்டு கொண்டீர் என்று. அந்த பொருள் என்ன? கடவுளிடமிருந்து பெறக்கூடிய பொருள் ஒன்றே ஒன்றுதான், அது அருள்தான். அருளை தவிர வேறு எந்த பொருளும் இறைவனிடமிருந்து பெறக்கூடிய பொருள் கிடையாது. அந்த அருளை நீ வலிந்து வந்து ஏர் நீடும் பெரும் பொருள் ஒன்று ஈந்து மகிழ்ந்து ஆண்டீர். இன்றும் வலிந்து எளியேன்பால் எய்தி அதற்கு முன்னால் எனக்கு ஒரு பொருள் கொடுத்தீர். அந்த பொருள் தான் அருள். அது இந்த அருள் என்னை சுத்த வடிவம் பிரணவ வடிவம் பெறுவதற்கு பயன்படக்கூடியதாக இருந்தது. இன்று வலிந்து நான் இருக்கும் குடிசையிலே நீ வலிந்து நுழைந்து அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடுறார் பாருங்க. அது மாதிரி அப்ப நான் இருக்கும் குடிசைன்னா நம்முடைய ஆன்மாதான் நான் இருக்கும் குடிசை. அந்த குடிசை என்பது ஆன்மா, நான் என்பது நம்முடைய அந்த ஆன்மாவிற்கு உள்ளொளியாக இருக்கின்ற இறைவன். அப்போ ஆன்மா வேறு, நாம் வேறல்ல. அப்போ வலிந்து நுழைந்து ஆன்மாவிற்குள்ள என்ன கொடுக்கிறார்? ஒளி கொடுக்கிறார். ஆன்ம ஒளி என்றால் அந்த ஒளி பிரகாசமாக அகவடிவமாக இருக்கின்ற ஒளி அனக வடிவமாக நம்முடைய உடல் முழுக்க பரவி ஒளி ஓங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஆன்மாவிற்குள்ள இருக்கிற ஒளியை உடல் முழுக்க பரவி விடுவதற்கு கடவுள் வந்து வலிந்து எளியேன்பால் எய்தி அந்த அருளை செலுத்தி ஒளி ஓங்க பார் நீட உலகம் நீளுவது போல் என் உயிரும் நீளும் என்றால் இந்த நித்தியமாக என் உயிரை இருக்கக்கூடிய வகையில பார் நீட திருவருளாம் பெரும் ஜோதி அளித்தீர். ஏற்கனவே ஞானத்தை அளித்தீர், இப்பொழுது அருள் திருவருளாம் பெரும் ஜோதியை அளித்தீர். அந்த ஜோதி பகரும் எல்லாம் வல்ல சித்தி பண்புறவும் செய்தீர். இந்த சித்தி தான் மரணமிலா பெருவாழ்வு. எப்படி ஞான சபைக்கு பிறகு சித்தி வளாகத்திலே வள்ளல் பெருமான் அருளை பெற்று சித்தி பெற்றாரோ அந்த சித்தி பண்புறவும் செய்தீர். அப்ப இப்படிப்பட்ட சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் எல்லாம் மிக எளியவனாக நமக்குள்ளேயே இருந்து நமக்குள்ளே நாமும் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற மாற்றத்தினால்தான் கடவுள் நிலையை நம்மால் பெற முடியும். இது ஏதோ வெளிப்புறத்திலே மாற்றம் கொண்டு வருவது அல்ல, அகத்திலே நம்முடைய உடலுக்குள்ளே இரத்த ஓட்டத்தை முதல் கொண்டு நிறுத்துவதற்கு, மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை கலைந்து கொள்வதற்கு, தத்துவங்களை வெற்றி பெறுவதற்கு இந்த பிரபஞ்சம் முழுக்க நம்முடைய உடலிலே இருக்கிறது என்றால் இந்த பிரபஞ்ச வெற்றிதான் கடவுள் நிலையை அறிந்து கடவுள் மயமாக ஆவது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சித்தியை ஒவ்வொருவரும் பெற முடியும். அதற்கு எளிமையாக கடவுளே நமக்கு உள்ளிருந்து துணையாக இருக்கிறார். அதற்கு ஒரே வழி சுத்த சன்மார்க்க நன்னெறி. அதற்கு ஒரே வழி தயவு. இந்த தயவை கொண்டுதான் அருளை பெற முடியும் என்று சொல்லி இந்த அளவில் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.